எங்க காலத்துலலாம் நாங்க வசதி இல்லைனாலும், குணத்த மட்டும் பார்த்து தான் எங்க அம்மாலாம் எங்க வீட்டுக்காருக்கு என்னைய கட்டி குடுக்கச்சுல, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான். என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வீட்ல அவங்க எல்லாருமே நல்ல குணம், நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லி என்னைய கட்டி குடுத்தாங்க. உண்மையாவே தங்கமான குணங்க. தங்கம்னா, தங்கத்தில கூட பித்தள, செம்பு கலக்குறாங்க. என் புருஷன்கிட்ட எந்த கள்ளம், கபடம், ஒரு பொய் கூட பேச மாட்டாருங்க. ஹரிச்சந்திரன் சொன்னா அவரோட மறுஜென்மம்னு நான் சொல்லுவேங்க. இத்துணூண்டு கூட பொய் பேச மாட்டாரு. தங்கம்னா தங்கம், சொக்கா தங்கம். எங்க அம்மா சொன்னது உண்மதான். அதில நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா, இந்த காலத்தில என் பையனுக்கு போய் நான் ஒரு பொண்ணு பார்த்தேங்க. அந்த பொண்ணுங்க இருக்கறதுக்கு வீடு இல்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா. எங்களுக்கு 6 வீடு இருக்குது. 6 வீடு, 7 வீடு இருக்குது. எல்லாம் ஓட்டு வீடு தான் பாருங்க. இந்த மாரி எல்லாம் ஓட்டு வீடு தான். இல்லைன்னு சொல்லல நானு. ஆண்டவன் புண்ணியத்துல எந்த குறையும் இல்லைங்க. சம்பாதிச்சு சாப்பிடணும் அவ்வளோதான். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? "ஓட்டு வீடு வேண்டாம். ஓட்டு வீட்ல நான் இருக்க மாட்டேன். கருப்பாம்பூச்சி வரும், பல்லி வரும்." அவங்களுக்கு இருக்கறதுக்கு வீடு இல்ல. அவங்க என்கிட்ட சொல்ற சொல்லி அந்த புள்ள வந்து அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கான். அவங்க அம்மா என்கிட்ட சொல்றாங்க. என் புள்ள கரப்பான்பூச்சிக்கு பயப்படும். என் புள்ள பல்லிக்கு பயப்படும். நானும் தான் பயந்தேன். நாங்களும் தான் பயந்தோம். இன்னைக்கு கரப்பான்பூச்சியும் பிடிப்பேன், பல்லியும் பிடிப்பேன். அதெல்லாம் மனதைரியம் தான். அப்புறம் அ என்ன என்னமோ சொல்லுச்சே! சிமெண்ட் பாத்ரூம்லாம் வேண்டாமாமா. டைல்ஸ் தான் வேணுமாமா. அவங்க குளிக்க போறாங்களா, அதில போய் உரசி அதில என்ன சொல்றதுன்னு தெரியலைங்க. அது என்ன என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த டைல்ஸ் தான் வேணும். டைல்ஸ் பாத்ரூம் தான் வேணுங்கிறாங்க. அவங்க ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. நான் என்ன சொல்றேன், இந்த காலத்து நல்ல பசங்க, நல்ல குடும்பம் கிடைக்கிறது கஷ்டம். அத நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்களோட சொந்த ஆடம்பரத்த ஏன் அவங்க தான் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா? தன் மருமகள சந்தோஷமா வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா? ஏன் இந்த காலத்து பிள்ளைங்க இத புரிஞ்சுக்க மாட்டாங்க? எல்லாத்தையும் நான் சொல்லல. எல்லாத்தையும் சொல்லல. ஒரு சிலர் என்கிட்ட நான் என்னோட அனுபவத்த தான் நான் சொல்றேன். என் பையனுக்கு நான் பார்த்த பொண்ணு, அந்த புள்ள அப்படி சொல்லுச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு சத்தியமா கோவமே வரல. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இந்த மாரி எத்தனையோ கஷ்டப்பட்டோன்னு இல்ல, ஒரு நார்மல் குடும்பத்தில வந்து ஒரு பசங்கள வந்து இந்த மாரி இது பண்றாங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்கிறதெல்லாம் இப்ப தேவையில்லைங்க. இப்ப என்ன தெரியுங்களா? நல்ல கார் இருக்கணும், பங்களா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். அவன் குடிகாரனா இருந்தாலும் பரவால்ல, அவன் வந்து கஞ்சா அடிக்கிறவனா இருந்தாலும் பரவால்ல. இப்ப வந்து அதத்தான் எதிர்பார்க்குறாங்க மக்களே. புள்ளைங்க வந்து சந்தோஷமா வாழணுங்கிறது நெனைக்கல. ஆடம்பரமா வாழணும்னு நெனைக்கிறாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.